அன்பார்ந்த நேயர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே, கேமரா ஃபாலோ வீடியோ படங்கள் எடுக்கும் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஒன்று வயர்லெஸ் மைக்குன்னு ஒரு பொருள் வாங்கி வந்திருக்கிறேன். அது சம்மந்தமாக இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறோம், பேச போகிறோம், பாருங்கள். ஓகே. சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறது பாருங்கள், F11 அப்படின்ற வயர்லெஸ் மைக்ரோஃபோன். இதுதான் பாக்ஸு. நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதில் இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது நாய்ஸ் ரெடிஸ் அப்படிங்கிற அந்த பான்ச்சு. இதெல்லாம் இருக்குதா பாக்ஸில் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதை பாருங்கள், திறக்கிறேன், கலட்டுறேன். ஓகே. இப்போ இந்த அடாப்டர் நான் தனியாக வாங்கினேன். இது வெளியில் வாங்கினா 300 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. என்ன ரேட் போட்டு வாங்கினாங்கன்னு தெரில. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இதனுடைய நோட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அன்பாக்ஸ் பண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் ரெடியூஸ்ன்ற இந்த பான்ஸு இல்லை, இது சேர்த்து தான் வரணும். ஆனால் அது இந்த பான்ஸு வரவில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன பேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை பாருங்கள். இதில் பாருங்கள், தெரியல, நானே பற்றி சொல்லிடுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் டிரான்ஸ்மிட்டர், அதாவது இதுதான் டிரான்ஸ்மிட்டர், இதுதான் மைக்ரோஃபோன் டிரான்ஸ்மிட்டர். இது மேலே வரக்கூடிய நாய்ஸ் ரெடியூஸ்ன்ற அந்த பான்ஸு கொடுக்கல. ஆனால் பேக்கிங் பண்ணத்தில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் டிரான்ஸ்மிட்டர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. இது 2 கொடுத்துருக்குறாங்க. இந்த பாருங்கள், 2 கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசீவர். இதுக்கு பேர் ரிசீவர். இது கொடுத்துருக்குறாங்க. 2வது. 3வது அதான் யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள். இது சார்ஜிங் கேபிள் யூஎஸ்பி இது கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 3 பொருள் தான் பேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. 4வது யூசர் மேனுவல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ 3 பொருள் தான் பேக்கிங் பண்ணி வந்திருக்குது. அந்த நாய்ஸ் ரெடியூஸ்ன்ற அந்த இந்த பான்ஸ் பேக்கிங்கில் வரல. இந்த கேபிளும் இந்த அடாப்டரும் வரல, தனியாக வாங்கிச்சு. சரி, ரைட்டு. இப்போ டிரான்ஸ்மிட்டர் இது
ரிசீவர் இது. இதை சார்ஜ் போட்டு பார்ப்போம். கேபிள் எடுத்தாச்சு. இதுக்கு ப்ளக்கு வந்து நம்ம தான் வாங்கணும். இந்த ப்ளக்கு வரல, நான் தனியாக வச்சிருக்கிறேன். இது வரல, கேபிள் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஏற்கனவே பழசு இருந்தது என்கிட்ட, அதனால் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ சார்ஜ் போடுவோம். ஓகே, ஈஸ்வரா. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடுவோம். இதெல்லாம் ரெட் லைட்டு எரியுது பாருங்கள். ரெட் லைட் எரியுது. கேபிள் போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் போட போகிறேன். சார்ஜ் போட்டுட்டேன் பாருங்கள். இங்கே வந்து சார்ஜ் ஆகுது. ரெட் கலர் பாயிண்ட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதை ரெண்டு அமைஞ்சு ஒயிட் கலரில் வரும். சார்ஜ் ஆயிடுச்சுன்னா ஒயிட் கலரில் வரும். அதாவது எப்படின்னா, இதை பாரு, இது ஏற்கனவே சார்ஜ் போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம ஆன் பட்டன் ஆன் பண்ணோம்னா ஒயிட் எரியுது பார்த்தீங்களா? இது சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆன் பண்ணால் இந்த மாதிரி அமிஞ்சு எரிஞ்சுனுக்கும். சார்ஜுக்கு ரெட் லைட் எரியுது. ஓகேங்களா? இது சார்ஜ் ஆகுது. 2 மணி நேரம் சார்ஜ் போடணும். சார்ஜு இதில் சார்ஜிங் பாயிண்ட் சேவிங் இருக்குது, அதனால் இதில் சார்ஜ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரிசீவர். இந்த ரிசீவர் சார்ஜ் போடும்போது என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இது ப்ளக்கு சொருகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரெட் கலர் லைட்டு எரியுது. சார்ஜிங் ஆகுது. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இதில் வந்து சார்ஜர் சேவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. இப்போ கரண்ட்டில் சார்ஜ் போடும்போது சொருகி விட்டுருது. இப்படியே நம்ம வச்சுக்கின்னு தான் பேசணும். இது சாத்தியமாகாது நம்மளுக்கு. இப்போ வெளியில் போகிறோம், பேசுகிறோம், இல்லை சார்ஜ் போட்டு வச்சுட்டு போய் பேசுகிறோம். இப்படியே கரண்ட்டிலே வந்து ரன்னிங்கில் இருந்துக்கினே தான் இதை பேச முடியுமே தவிர, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களன்னா பவர் கட் ஆகிடுது. அப்போ நம்ம எப்படி இதை வந்து ஃபாலோ பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இது ஆஃப் ஆகிடும். சார்ஜிங் பாயிண்ட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஆஃப் ஆகிடுது. பார்த்துக்கோங்க, அது ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகிடுச்சிங்களா? இப்போ பாருங்கள், ஆன் பண்ணுறேன். இப்போ எப்படி அது ஆஃப் ஆச்சோ அதே மாதிரி தான் ஆன். அதுவும் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகிடும். இப்போ இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். க்ரீன் கலரில் எரியுது. இப்போ இந்த க்ரீன் கலர் சிக்னல் இருந்தால் தான் நம்மளால் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியும், பேச முடியும். இது ஆஃப் ஆகிடுச்சேன்னா செட்டே ஆஃப் ஆகிடுது. ஓகேங்களா? இது கூட பார்த்தீங்கன்னா, இது ஆனில் இருக்கும்போது இதில் வந்து இதில் பாருங்கள், இந்த பாயிண்ட்டு வந்து இந்த பாயிண்ட்டு சார்ஜிங் பாயிண்ட்டு.
இந்த பாயிண்ட் பாருங்கள், மைக்கு கனெக்ட் பாயிண்ட் இது. இப்போ ரிசீவரும் மைக்கும் கனெக்ட் ஆச்சு, அப்போ தான் இந்த லைட் எரியுது. இப்போ இது பாருங்கள், இதில் சார்ஜ் இருக்கிற வரையும் இப்போ சார்ஜ் போட்டிருக்கிறேன் அதனால் பவர் இருக்கிறதுனால எரிஞ்சுனே இருக்குது க்ரீனு. இதை எடுத்துட்டா க்ரீன் ஆஃப் ஆகிடுது பாருங்கள். க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சா? இதுலேயும் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல எரிஞ்ச லைட்டு ஆஃப் ஆகிடுச்சு. அப்படின்னா கனெக்டு கட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ எப்படி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறது? ரொம்ப நேரம் நம்ம பேச முடியாது. அப்போ இதுக்கு வந்து கரண்ட்டில் கொடுத்து தான், கரண்ட்லேயே வச்சுக்கின்னு தான் நம்ம வந்து பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. இப்போ பாருங்கள், திருப்பி ரெட் பாயிண்ட் வந்துருக்குது. தெரியுதுங்களா? இதில் பாருங்கள், சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு. இது லைட்டு அணைஞ்சு எரியுது. இது ரெட் கலர் லைட்டு. இது ஆஃப் ஆகிடும், பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு நிமிஷம் வரையும் தான் சார்ஜ் ஆகுது. இப்போ வந்து ஆன் பண்ணோம்னா க்ரீன் லைட்டு எரியும். எரியுதுங்களா? க்ரீன் லைட்டு எரியுது. அதே மாதிரி இதை ரிசீவரில் பாருங்கள், அதுவே தானாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கேபிளை எடுத்துட்டோன்னா இந்த கனெக்ஷன் வந்து கட் ஆயிடும். எது? இந்த லைட் எரியுது பாருங்கள், இந்த லைட்டு கட் ஆகுது பாருங்கள். எவ்வளோ நேரம் நம்ம சார்ஜ் போட்டுக்கின்னு அப்படியே பேசின்னு இருக்க முடியும்? எங்கேயான வெளியில் போயிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தால் இது உதவாது. இதை வாங்காதீங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் சார்ஜிங் பாயிண்ட்டை எடுக்கிறேன். ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள், க்ரீன் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. சார்ஜிங் ப்ளக் எடுத்ததுமே ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இதில் கனெக்டிங்கும் கட் ஆகி போயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம பேசினுக்க முடியும்? எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது? அதனால் இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்காதீங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நான் இதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா, அவன் நோட்ஸில் என்ன கொடுத்துருக்குறான்னா பாருங்கள், நோட்ஸில் என்ன கொடுத்துக்கிறோன்னா தெரியுதுங்களா? மொபைலு எங்கே வரேன், இதை பாருங்கள், மொபைல் இருக்கா? மொபைலுக்கு கீழே ரிசீவர் இருக்குது. மொபைலு, அது கீழே ரிசீவரு, அது கீழே அடாப்டர், சார்ஜிங் அடாப்டர். அது வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது செப்பரேட்டாக நம்ம சார்ஜிங் அது என்ன சொல்லுவோம், பவர் பேங்க்கு. இந்த பவர் பேங்க் வாங்கி மொபைலில் கனெக்ட் பண்ணி ரிசீவர் மூலமாக கனெக்ட் பண்ணி வச்சுன்னு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது.
ரிசீவர் வேலை செய்யாது, கனெக்ட் ஆகாது. அதனால் நம்மளுடைய தேவைக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சரிப்படாது. வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கின்னு பேசுகிறவங்களா இருந்ததுன்னா அவங்களுக்குன்னா யூஸ் ஆகும். வெளியில் போயிட்டு ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஆகாது. புரியுதுங்களா? இதை வாங்காதீங்க மக்களே, வாங்காதீங்க. ரொம்ப நன்றி.